என்ன பண்ணுது? ஏதோ பலமான யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தேன்ல, அதை தான் நினைச்சு பாத்துட்டு இருந்தேன். நானே கேட்கணும்னு நினைச்சேன். அங்க பர்த்டே செலிப்ரேஷன்ல எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ இப்பதான் அங்க போயிருக்கல? ஆமா. குழந்தைங்கள உன்னை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பார்த்தாலே சந்தோஷம் தானே. ஆனா நீங்களும் என் கூட வந்திருந்தா அவங்க இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்புறம் நம்ம கண்மணி மலர்ல அவங்க 2 பேரும் உங்களை பத்தியே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த தடவை அங்க போகும்போது உங்களையும் கூட கூட்டிட்டு வரணும்னு அவங்க ஸ்ட்ரிக்ட்டா எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. எனக்கும் கூட வரணும்னு ஆசையா இருந்துச்சு வாழ்தே. ஆனா இருக்கிற ஆபீஸ் ஒர்க்லாம் எங்கன்னு அதெல்லாம் விட்டு வரத சொல்லு. ஆனா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் போலாம். என்னங்க, இன்னைக்கு ஆசிரமத்துல நான் ஒரு அம்மாவை பார்த்தேங்க. அது யாரு? அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க ரொம்ப வருஷமா எங்க ஆசிரமத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்களா. மதர் அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. குழந்தைங்களோட படிப்புக்கு சாப்பாட்டுக்குன்னு நிறைய விஷயத்துல அவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருக்கும் அவங்க செலவுலயே சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. என்னன்னு தெரியலங்க, எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கும்போது அப்படியே நம்ம ராஜேஸ்வரி அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. ஒண்ணு தெரியுமா, அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை யாருக்கு தான் பிடிக்காது வானதி? என்னங்க, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம கண்மணியும் மலரும் உங்களுக்கு கொடுக்க சொல்லி 2 gift கொடுத்து விட்டுருக்காங்க. கிஃப்ட்? ஆமா. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. என்னது இது? தெரியல. இத கண்மணி என்கிட்ட கொடுத்து இத கொண்டு போய் கார்த்திக் சார் முன்னாடி வச்சுதான் பிரிச்சு பார்க்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான். அதான் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சரி, நான் பிரிச்சு பார்த்துட்டுமா? சின்ன வயசு போட்டோ. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? நீ கொடுத்தப்ப நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லங்க, நான் கொடுக்கல. ஒருவேளை மதர் கிட்ட சொல்லி அம்மா கிட்ட கேட்டு வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். இப்படி ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஆமாங்க. ஆமா, அவங்க 2 gift கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அதுல ஒண்ணுதான் கொடுத்திருக்க, இன்னொன்னு எங்க? அந்த கிஃப்ட காட்டலாம் முடியாதுங்க. காட்ட முடியாதா? அப்படி என்ன கிஃப்ட் அது? நீங்க கண்ணை மூடுங்க, அது என்னன்னு தெரியும். என்ன வானதி, கண்ணை முன்ன கிஃப்ட் எப்படி தெரியும்? நீங்க கண்ணை மூடுங்க, நான் சொல்றேன். சரி.
என்கிட்ட கொடுக்க சொன்னார் 2வது பரிசு இதுதான். நீ சொன்னது சரிதான். இது காட்டுற கிஃப்ட் இல்ல, இது ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு கிஃப்ட்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சது. அப்புறம் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு வானதி. எனக்கு யார் எது கொடுத்தாலும் நான் உடனே அதை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். அது வம்பா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. இப்போ நீ எனக்கு முத்தம் கொடுத்த. இல்ல 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 நான் இல்ல, மலர் கொடுத்தா அததான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். சரி, அவ கொடுத்தத நீ எனக்கு கொடுத்த. இப்போ அவளுக்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற முத்தத்தையும் உன்கிட்டயே நான் கொடுத்துறேன். என்ன? நீ அப்புறம் அவகிட்ட கொடுத்துற. இல்ல பாரதி, வேண்டாம். பாரதி, ஏய், எங்க? ஒழுங்கா சொன்னா ஒழுங்கா கேளுங்க. நில்லு. வேண்டாம். குட் மார்னிங் புகார்னா. ஆமா, இன்னைக்கு டெண்டர் விஷயம் என்னாச்சு? இன்னும் நமக்கு எதுவும் மெயில் வரலமா? டெண்டர் ரிசல்ட் 10 மணிக்கு சொல்றதா சொன்னாங்க. இப்ப வரைக்கும் எந்த பதிலும் வரலனா நீ அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டிருக்கலாமே கார்த்திக். இல்லம்மா, ஏதோ சர்வர் ப்ராப்ளம்ன்றதால ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண லேட் ஆகும்னு சொல்றாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இந்த டெண்டர் யாருக்குன்னு இன்னைக்கே தெரிஞ்சிடும்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் சார்பா நடக்கிற இந்த டெண்டர்ல ரொம்ப நியாயமான அமௌண்ட்டை தான் நாம கோட் பண்ணிருக்கோம். எப்படியும் இந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். அதுல என்ன மேம் டவுட்? கண்டிப்பா இந்த டெண்டரை நாம தான் எடுப்போம். இந்த ப்ராஜெக்ட நல்லபடியா எடுத்து நடத்துறதுக்கு நம்மள விட எக்ஸ்பீரியன்ஸ்டான கம்பெனி இங்க வேற என்ன இருக்கு? சோ கண்டிப்பா இந்த டெண்டர் நமக்கு தான் மேடம் கிடைக்கும். நீங்க கவலையே படாதீங்க. அம்மா, டெண்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் மெயில் வந்திருக்கு. சார், டெண்டர் நமக்கு கிடைச்சிச்சுல சார்? சார் சொல்லுங்க சார், ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கும். சார், என்ன சார் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு? கார்த்திக், என்னாச்சு? டெண்டர் நமக்கு கிடைக்கலம்மா. நமக்கு கிடைக்கலனா அப்போ வேற யாருக்கு இந்த டெண்டர் கிடைச்சிருக்கும்? ஏதோ கேவி கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. பழைய ராஜேஸ்வரியா நான் உன்னை மாத்தல. என் பேரு கிருஷ்ணவேணி இல்ல.